الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من ألف المسجد ألطفه الله كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். தூணின்றி வான் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நாம் ஒவ்வொரு செயலையும் அடிப்படையாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற உத்தம நபிநாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவரின் வாழ்க்கையை அடிப்படையாமல் பின்பற்றிய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தபீஈன்கள், இன்னும் இம்மார்க்கத்தை நம் வரை கொண்டு சேர்த்த சத்திய உலமாக்கள் மீதும் குறிப்பாக கூடியிருக்கிற அனைவரின் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி மனிதர்களுக்கு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு அந்த சோதனை என்னும் அந்த பாடத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த சோதனை நடக்கும் போது முழு உம்மத்தும், உலகத்துள்ள அனைத்து முஸ்லிம் சமுதாயம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இது நமக்கு படிப்பினை. இதை எடுத்துக்கொண்டு நாம் இந்த இஸ்லாத்தை வளர்ச்சி செய்ய வேண்டும், நமது ஈமானின் அபிவிருத்தி வர வேண்டும். உலகத்தில் பல விஷயங்கள் பார்க்கிறோம், பல சட்டங்கள் பார்க்கிறோம், பல விதமான காரியங்களை நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை விரிவாக நமக்கு எல்லாருக்கும் புரியும். ஆனால் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு பாடத்துக்கும் நாம் முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது சொன்னால், இது நமக்கு படிப்பினையான விஷயம். இதை கொண்டு நாம் இஸ்லாத்தை எவ்வாறு வளர்ச்சி செய்வது? மதுரையில ஒரு விஷயம் நடக்குது, இந்தியால ஒரு விஷயம் நடக்குது, யூபில ஒரு நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குது. பல விஷயங்கள் செய்தித்தாள் மூலமாக, பல விஷயங்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். சொல்யூஷன், தீர்வு என்னன்னு பார்த்தா மஸ்ஜித் தவிர எதுவும் கிடையாது. பள்ளிவாசலில் ஆண்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நேரம் கொடுக்கிறோமோ, மஸ்ஜிதுக்காக எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் பிரியம் வைத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஒற்றுமையாக ஆக்குவார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நபி அவங்க இந்த அளவுக்கு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் அல்லஃபல் மஸ்ஜித, மன் அல்லஃபல் மஸ்ஜித, யார் மஸ்ஜிதை பிரியப்படுகிறார்களோ அல்லாஹ்வுல்லாஹ், அல்லாஹ் அவரை பிரியப்படுகிறார். எனக்கு பள்ளிவாசல் போறது ரொம்ப பிடிக்குங்க. நண்பர்கள் வட்டாரத்தில் பேசும்போது சொல்லுவோம், பள்ளிவாசல் பிடிப்பதுல நம்ம உள்ளத்துல பிடிச்சிருக்கு அர்த்தம் அப்படின்னா, முழுமையாக 5 நேரம் பள்ளியில் ஜமாத்தாக தொழுவது, பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களை பேணி செய்வது, பள்ளிவாசலுக்கு எந்த பள்ளிக்கு நம்ம தெரிந்த பள்ளிக்கு தேவை என்றால் உடனே எடுத்து செல்வது. யார் ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு இருட்டா இருக்குது, பள்ளிவாசலுக்கு தேவை, நம்ம கொடுத்தால் நினைக்கிறோம், அந்த ஒரு வெளிச்சத்தை போய் வைக்கிறார்களோ, ஒரு லைட்டோ ஒரு இதோ, அவர்களுக்கு 70,000 மலக்குகள் துவா செய்யறாங்க. 70,000 மலக்குகள். அந்த வெளிச்சம் எந்த காலம் வரை இருக்குமோ அது வரைக்கும் அந்த அவருடைய பதிவேட்டில் அவருடைய இஹ்லாஸுக்கு, அவருடைய அல்லாஹ்க்காக செஞ்ச அந்த இஹ்லாஸின் மன தூய்மைக்கு பிரகாரம் நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். நபி அவருடைய ஹதீஸ்.
இதுதான் மஸ்ஜிதுடைய பிரியம் வைப்பது. மஸ்ஜிதுக்கு ஒரு தேவை என்றால் உடனே எடுத்து செய்வது. அதான் மன் அல்லஃபல் மஸ்ஜித அல்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் பிரியப்படுகிறார். உதாரணத்துக்கு எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்குங்க, அத்தா ரொம்ப பிடிக்குங்க. அத்தா வாடா அத்தா போடான்னு சொல்ல மாட்டோம், அவங்க மரியாதை. அவங்க உட்கார்ந்து தான் நிற்போம், அவங்க நின்றுட்டு இருந்தா நம்ம உட்கார மாட்டோம். அத்தாக்கு மேல மரியாதை வெளிப்படுத்துறது. இதே போல மஸ்ஜிதுடைய மாண்பை, மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தை நாம் உள்ளத்தில் எந்த போயிட்டு இருக்கிறோம். ஜும்மா தொழுதுக்கு போயிருக்கோம், எப்போ வேற எதாவது இருப்போம், ஆபீஸ்ல தான் இருப்போம், தொழில்துறை இருப்போம், வீட்டுல இருப்போம். எப்ப அசர் வக்து வரும் உள்ளத்துல ஏங்குது பாருங்க, இதுதான் அல்லாஹ் மேல பிரியம். காலையில கவுன் சொன்னா நான் ஓதிட்டேன், சாயந்தர கரெக்டா வாக்கியம் சொன்னா நான் ஓதி இருக்கணும். எனக்கு கூட குர்ஆன் ஓத தெரியல, மஸ்ஜிதுக்கு போய் குர்ஆன் ஓத தெரியணும், குர்ஆன் ஓத பண்ணணும். நம்ம தயவு செஞ்சு உள்ளத்துல அந்த வீரியத்தை வேணும். குசூருல் முஃமினி ஸலாஸா, மூமின்களுக்கு பாதுகாப்பான கோட்டைகள் 3 ஹதீஸ்ல வருது. குசூர்னா கோட்டைகள். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க நபி அவங்க அல் மஸ்ஜித், பள்ளிவாசல். இரண்டாவது திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. மூணாவது திலாவத்துல் குர்ஆன். மிச்ச அந்த இரண்டாவது மூணாவது பள்ளிவாசலே அடக்கிடலாம். ஆனா திக்ர் எங்க வேணா செய்யலாம். மூணாவது குர்ஆன், திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் இது மூமின்களை பாதுகாக்கக்கூடிய கோட்டை. நம்ம எந்த அளவுக்கு குர்ஆனை அதிகமா ஓதி கொண்டு இருக்கிறோமோ, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டு இருக்கிறோமோ, நம்மளை பாதுகாக்கக்கூடிய கோட்டை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, என்னுடைய உள்ளத்தில் மஸ்ஜிதுடைய பிரியம், அந்த தொழுகையுடைய பிரியம், குர்ஆனுடைய பிரியம், உண்மைதான் பேச வேண்டும், இஹ்சானுடைய அந்த தன்மை, யாரிடமும் தவறாக நடந்துக்க கூடாது, யாரிடம் தவறாக எண்ணவும் கூடாது, அப்படிப்பட்ட பிரியம் இதெல்லாம் மஸ்ஜிதை கொண்டுதான் வரும். நாம் குளித்தோம் என்று சொன்னால் உடலோட அழுக்குகள் மட்டும்தான் போகும். மஸ்ஜிதுகள் வந்து நம்ம அமல் செய்ய 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 உள்ளத்தோட நஜீஸ்கள் போய்விடும். ஹராமான சிந்தனைகள் விட்டு நம்மளை பாதுகாக்கும். ஹராமான சிந்தனை விட்டு நம்மளை முழுமையாக அது அடியோடு நொறுக்கிவிடும். மஸ்ஜிதுகளுடைய நேரத்தை நீங்க செலுத்த 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 உள்ளம் தூய்மையாகும். யாரையும் பார்த்தா தவறாக எண்ணம் வராது. அவன் நம்ம வியாபாரம் அதிகமா செய்யறான், இவன் இப்படி செய்யறான், இது இப்படி செய்யறான், அவன் இப்படி செய்யறான், அந்த எண்ணம் அது அடியோட அடியாக போய்விடும். எப்பொழுது மஸ்ஜிதுடைய பிரியத்தை உள்ளத்தில் வைக்க முடியும். அலிகள் எல்லாம் அவங்க சொல்றாங்க, என்கிட்ட அல்லாஹ் வந்து நீ மஸ்ஜிதுக்கு போக பிரியப்படுறியா, சொர்க்கத்துக்கு போக பிரியப்படுறியான்னு கேட்டா நான் அது மஸ்ஜித் தான் சொல்லுவேன். நான் பள்ளிவாசல்ல இருப்பதுதான் பிரியப்படுவேன். அதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போனா நான் என்னோட ஆசையை மட்டும் தான் தீர்த்து கொள்ள முடியும், நான் எனக்காக மட்டும் தான் வாழ முடியும். பள்ளிவாசலுக்கு போனா அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, ரப்பை வணங்குவதற்காக நான் செல்கிறேன். அதனால சொர்க்கத்துக்கு விட மஸ்ஜிதை செல்வது பிரியம் என்று நான் சொல்லுவேன். யார் சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம விளங்கணும் என்னுடைய உள்ளத்துல மஸ்ஜிதுடைய மாண்பு பிரியம். 5 நேர தொழுகை சரியான முறையில் நிறைவேற்றணும். பள்ளிவாசல்ல வந்து அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும். அதிகமாக லைட் போடுறது, அதிகமாக மினாராவை அலங்கரிக்கிறது, அது ஓரளவு தாண்டினா அது இஸ்லாம்ல சேர்ந்தது. ஓரளவு எல்லாமே நடுநிலைமா தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். பல தங்கத்துல இது பண்றது, அது பண்றது, இது செய்யறது, இது எல்லாமே இஸ்லாத்துக்கு பொறுத்த வரைக்கும் நடுநிலைமை. அப்ப மஸ்ஜிதை என்னோட உள்ளத்தில் எந்த அளவுக்கு நான் வைத்திருக்கிறேன், மஸ்ஜிதுடைய பிரியத்தை எந்த அளவுக்கு நான் அதிகமாக ஆக்குகிறேன். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம விளக்கணும் என்னுடைய உள்ளத்துல மஸ்ஜிதுடைய பிரியத்தை அதிகமாக்க வேண்டும், மஸ்ஜிதுடைய மாண்பை அதிகமாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் சொல்றான். ஹதீஸை குதுஸின்னு சொல்றான். வஇன்னலி அஹம்முல் அர்தி அதாபன், அல்லாஹ் பூமிக்கு அதாப் தண்டனை இறக்கும் நினைச்சிட்டா அல்லாஹ் உடனே தண்டனை இறக்க மாட்டான். 3 கூட்டத்தார்களை பார்க்கறான். ஃபர்ஸ்ட் கூட்டத்தார் யார் அப்படின்னு சொன்னா, வைதா நலத்து இலா உம்மாரி புயூத்தி, என்னுடைய வீட்டை யார் அலங்கரிக்கிறார்களோ, என்னோட வீட்டில் அமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, என்னுடைய வீடுனா பள்ளிவாசல் சொல்றான். புயூத்துங்கிற
நம்ம வீடு எப்படி சொல்லுவோம்? பைத்தி அரபில. அதாவது அல்லாஹ் சொல்றான், இதா உம்மாரி புயூத்தி, என்னோட வீட்டுல யார் இருக்கா நான் பார்க்கிறேன், எத்தனை பேர் அமல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறேன், எத்தனை பேர் பள்ளிவாசல்ல குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறேன். அதோட தஃசீர்ல விளக்கத்துல வருது, ஹதீஸோட ஷரஹ்ல விளக்கத்துல வருது. வைதா உம்மாரி புயூத்தி, என்னோட வீட்டுல எந்த அளவுக்கு பிரியமா இருக்காங்கன்னு பார்க்கிறேன். வைதா முதஹாபீன ஃபில்லாஹ், எந்த தோழர்கள் எந்த சகோதரர்கள் அல்லாஹ்வுக்காக பிரியம் வைத்திருக்கிறார்கள். நான் அந்த நபரை போய் அண்ணனை போய் சந்திக்கிறேன், நான் அத்தாவை போய் சந்திக்கிறேன், எதற்காக சந்திக்கிறேன்? எந்த நோக்கமும் இல்ல, அல்லாஹ்க்காக மட்டும் சந்திக்கிறேன். ஒரு வியாபாரம் வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்பதற்காக ஹலாலான வியாபாரத்தை இவங்க வைக்கிறேன். நோக்கம் என்ன? அல்லாஹ் அடையணும், அதற்காக இந்த ஹலாலான வியாபாரத்தை வைக்கிறேன். வைலா முதஹாபின ஃபில்லாஹ், அல்லாஹ்க்காக யார் ரெண்டு நபர்கள் தொடர்பு வச்சிருக்காங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் அல்லாஹ் பார்க்கறான். வைல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், யார் சஹர் நேரத்துல இஸ்திக்பார் செய்றாங்களோ அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கற உலகத்துல. எத்தனை பேர் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல சஹருடைய நேரத்துல இஸ்திக்பார் செய்றாங்களோ, அந்த நேரத்துல வியாபாரம் செய்யறது இல்ல, அந்த நேரத்துல ஹோட்டல் திறந்து வைத்திருக்கிறது இல்ல, அந்த நேரத்துல கடை திறந்து வைக்கிறது இல்ல. சஹர் நேரத்துல நம்ம எங்க இருந்தாலும் சரி, கடையில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, எங்க சரி, அந்த நேரத்துல யார் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஏன்னா அந்த நேரத்துல அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்கி வந்து கேட்கிறான், கீழ்வானத்துல இறங்கி வந்து கேட்கிறான். அப்ப இந்த மூணு கூட்டத்தை அல்லாஹ் பார்க்கறான். உடனே தான் அல்லாஹ் இறங்குறது கிடையாது. ஒரு ஏரியால இவ்வளவு பெரிய சோதனை இறங்கிடுச்சு, இலங்கையில அங்க இங்க தமிழ்நாட்டுல இங்க பெரிய இடத்துல சோதனை, அல்லாஹ் இந்த மூன்று கூட்டம் அதெல்லாம் பார்க்கறான். இது இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபத் அன்ஹும், அவர்களை விட்டு தண்டனையை திருப்பிடுறான். ஹதீஸ்ல தெளிவாக வருது. ஃபர்ஸ்ட் யாருமே வலா உம்மாரி புயூத்தி, பள்ளிவாசலை ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுக்காக என்ன சொல்றாங்க? பள்ளிவாசலை 24 நேரம் திறந்து வையுங்கள், அமலுக்குரிய நப கூட்டமாக மஸ்ஜிதாக ஆக்கி விடுங்கள். ஆரம்பத்துல மஸ்ஜித் நபவியும் மக்கத்துல் முக்கர்ரமா ரெண்டுமே 24 நேரம் அமல தான் இருந்துச்சு. இப்ப மஸ்ஜித் நபவி ஒரு சில காரணங்களுக்காக இரவுல சில நேரம் பூட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். உம்ரா போயிட்டு வந்த நபர் மூலியமா கேள்விப்பட்டது. மக்கத்துல் முக்கர்ரமா 24 நேரமும் அமலுக்குரிய நபரா என்னது அந்த இடமாக தான் ஆக்கி கொண்டிருக்கு. அது போல நம்ம மர்கஸ்ல இருந்து டெல்லி பல இடங்கள் 24 அமலுக்குரிய இடமாக ஆக்கி கொண்டிருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொரு மஸ்ஜிதும், மஸ்ஜிதுடைய சட்டம் நீங்க ஃபிக்ல மசாயில் எடுத்தா தெரியும், மஸ்ஜிதை 24 அமலுக்குரிய நபர்களாக அமலுக்குரிய இடமாக ஆக்க வேண்டும். மஸ்ஜிதை பூட்டக்கூடாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டு பூட்டுகிறார்கள். இருந்தும் அந்த உலமாக்கள் விளக்கத்தை என்ன சொல்றாங்க? பாதுகாப்பான ஏதாவது சூழ்நிலை வைத்து பள்ளி வாசலை அமலுக்குரிய இடமாக, ஒரு நபர் ஒரு தேவை இருந்தால் அல்லாஹ்விடம் இருந்து அணுக வேண்டும் என்றால் பள்ளியில வந்து கேட்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்துல மஸ்ஜித் நபவி 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருந்தது. எந்த நேரம் பார்த்தாலும், இரவு நடுநிசியா இருந்தாலும், எந்த நேரம் ஆனாலும் ஹயாத்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வரலாற்று தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். 24 சஹாபாக்கள் ரொட்டீனாக அமல் செய்து கொண்டிருப்பார்கள், குர்ஆனை கற்றுக் கொண்டிருப்பார்கள். வேற நாட்டில் இருந்த மக்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வருவார்கள், வேற நேரத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருவார்கள். ஆக பல நபர்கள் சஹாபாக்களை நாடி, நபியை நாடி, சஹாபாக்களை நாடி வருவார்கள். அவர்களுக்கு தீனை கற்றுக்கொள்ள, அவர்களுக்கு இடத்தை கொடுக்க பல வேலைகள் மஸ்ஜித் நபவியில் நடந்து கொண்டே இருக்கும். இதே போலதான் ஒவ்வொரு மஸ்ஜிதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால இதா உம்மாரி புயூத்தி, அந்த இடத்துல அந்த அளவு விளக்கம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் என்னுடைய மஸ்ஜிதை அப்படி ஆக்க வேண்டும் என்று ஒவ்வொரு எண்ணத்தை அந்த உள்ளத்தில் நம்ம யோசித்திருக்கிறோமா? நாம் மஸ்ஜிதுக்கு அதிகமான நேரம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமாவது நம்ம உள்ளத்தில் ஓடுகிறதா? நம்ம போனா தொழுது வந்துருவோம், கரெக்டா அந்த வேலைக்கு போயிடுவோம். வேலை இருக்கிறது தப்பு இல்லை, இந்த விஷயத்துல நபியை புரிய வைக்கிறதுனால நம்ம உள்ளத்துல அந்த சிந்தனையாக வர வேண்டும். மஸ்ஜிதுக்கு அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும், மஸ்ஜிதில் உட்கார்ந்து குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹலால் ஹராமை சட்டத்தை மசாயில் சட்டத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக நஃபிலை தொழுகக்கூடிய நபராக நம்ம ஆக வேண்டும். ஃபஜ்ரும் இஷாவும் முனாஃபிகளுக்கு பிடிக்காத தொழுகை. முனாஃபிகள் வர அந்த வக்துக்கு வரவே மாட்டார்கள், இருட்டில் வர பயப்படுவார்கள். கிதாபில் வருகிறது. அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் நம்ம எவ்வாறு நேரம் கொடுக்கிறோம் மஸ்ஜிதுக்கு?
நம் பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு சரியான முறையில் வந்து விடுகிறோமா? இஷா தொழுகைக்கு சரியான முறையில் அட்டெண்ட் ஆகிறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா முனாஃபிக்கு சிரமமான தொழுகை வந்து விட்டது, அதை நாம் மாற்றம் செய்ய வேண்டும். நாம் முனாஃபிக்கோட லிஸ்டுக்கு போக கூடாது. அப்படின்னா ஃபஜ்ர் இஷாவும் எங்க தொழுக? பள்ளியில் தொழுக வேண்டும். ஏன்னா நபியோட காலத்துல எல்லா சாலையில இருட்டாதான் இருக்கும். அதனால ஹதீஸ்ல எப்படி வரும்னா இருளில் உள்ள தொழுகை, இருட்டு நேர தொழுகை அப்படிதான் ஹதீஸ் கிதாப்ல இருக்கு. புகாரில எந்த ஹதீஸ் கிதாப்ல பார்த்தா வரும் இருளில் வரும் தொழுகை அப்படின்னா ஃபஜ்ரும் இஷாவும். அப்ப அந்த தொழுகை நிறைவேற்றணும்னு சொன்னா முனாஃபிக்களுடைய லிஸ்ட் விட்டு, நயவஞ்சகர்களுடைய லிஸ்ட் விட்டு நாம தப்பிச்சிருவோம். ஃபஜ்ர் இஷாவும் முழுமையாக மஸ்ஜிதிலிருந்து நிறைவேற்ற வேண்டும். இப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம உள்ளத்துல முழுமையாக அந்த ஃபஜ்ர் இஷா முழுமையாக தொழ வேண்டும். அடுத்ததாக ஹதீஸ்ல வருது, மன் ஸல்லல் பர்தைனி தஹல் ஜன்னா. யார் ஃபஜ்ரும் அஸ்ரும் யார் பள்ளிவாசலில் தொழுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். அஸ்ர் தொழுகையை குளிர் நேர தொழுகைன்னு சொல்றாங்க நபியா. பர்தைனி ஃபஜ்ரும் அஸ்ரும் இரு குளிர் நேர தொழுகை. அப்ப அஸ்ர் வந்து நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. கரெக்டா அந்த வேலை டியூட்டி முடிப்போம், போவோம், கரெக்டா அப்ப ரெஸ்ட் எடுப்போம், வீட்டுல தொழக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லாட்டி எந்திரிச்சு அப்புறமா கலா தொழக்கூடிய சூழ்நிலை. பல பேருக்கு அந்த டிராவல்னால அதை முழுமையாக விடக்கூட சூழ்நிலை. அசர் தொழுகை அப்படி இருக்கவே கூடாது. பாருங்க ஜும்மாக்கு எப்படி பள்ளிவாசல் ஒவ்வொரு பள்ளிவாசலும் நிரம்பி வழியுது. இதே கூட்டம் அசருக்கு இருந்துச்சுன்னா வழக்கமாக எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த அல்லாஹ் சந்தோஷப்படும் போது நம்ம உள்ளத்துல மகிழ்ச்சி வருவாங்க. அதுதான் அல்லாஹ் பிரியப்படுறான். அல்லாஹ் பிரியப்படுறான். என்னை கொண்டு அல்லாஹ் பிரியப்படுவான். நான் ஜும்மா தொழுகைக்கு போறதுனால என் மனைவி எது சொல்றான் பரவாயில்ல, என் மனசு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். நான் ஜும்மா தொழுகை போட்டி பல பேர் ஏதாவது கேட்பாங்க, பல நபர்கள் கேட்பாங்க. கடைக்கு போட்டி மாற்றாரு கூட நீ வெள்ளிக்கிழமையாச்சு ஏன் குழுவு போல கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த எண்ணம்லாம் எதுவுமே இல்லாமல் நான் அல்லாஹ்க்காக போறேன். எதுக்காக போறேன்? அல்லாஹ்க்காக போறேன். அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்துவதற்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது தான் அது வெற்றி. லட்சக்கணக்காக போட்டு பள்ளிவாசல் கட்டுறாங்க, லட்சக்கணக்காக போட்டு பள்ளிவாசல் கட்டுறாங்க, பல கோடி எஸ்டிமேட்ல பல பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாங்க. ஆனா யாருக்காக கட்டி கொடுக்கணும்? லில்லாஹ். நபி அவங்க டிஷ்யூ வைக்கிறான், மன் பனா மஸ்ஜிதன் அப்படின்னு சொல்லல, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன். பள்ளிவாசல் திறப்பு விழால இவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க, இத்தனை பேர் கூப்பிட்டோம் கேடி கொடுக்கிறது இது பண்றது, இது இஸ்லாம் விரும்பல. மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன். யார் சொர்க்கத்துல அரண்மனைன்னு ஆசைப்படுறீங்களா? சொர்க்கத்துல பெரிய கோட்டைன்னு ஆசைப்படுறீங்களா? இங்க அல்லாஹ்க்காக பள்ளிவாசல் கட்டுங்க. மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன். நீ எவ்வளவு பெரிய பள்ளிவாசல் கட்டினாலும் சரி, அங்க கொஞ்சம் கூட இஹ்லாஸ் குறைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்க்காக தான் செய்யுங்க, அந்த விஷயம் குறைஞ்சிடக்கூடாது. இதுதான் இஸ்லாம். நம்ம பாக்கெட்ல இருக்கிறத ஒன்று ரெண்டு தான் விரும்பி கொடுக்க போறோம். அதை நம்ம அல்லாஹ்க்காக கொடுக்கும்போது ஊதுமலை அளவு நன்மை கிடைச்சது. ஊதுமலை. அப்ப நம்ம பாக்கெட்ல இருக்குது எதுவுமே கொடுக்கல, நம்மளுடைய தேவை கருதியது. அது அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நம்மளுடைய இஹ்லாஸ் தான் பார்க்கறான். நம்ம அள்ளி கொடுக்கிறோம், பல சாப்பாடு கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், அந்த உள்ளத்தோட தூய்மையை தான் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறான், வெளிப்படுத்த சொல்றான். அதனாலதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல ஹதீஸ்கள் தொகுத்துனாலும் சரி, முதல் ஹதீஸா அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னமல் அமலு பின்னியாத். செயல்கள் எல்லாம் உங்களுடைய நியத்துகளை கொண்டுதான் இருக்குது, உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் இருக்குது. அப்ப முஸ்லிம்கள் ஒவ்வொரு நபரும் ஒரு விஷயத்தை ஆழமா புரிந்து கொள்ளணும். நம்ம விசாலமாக சிந்திக்கணும். விசாலமாக சிந்திக்க சிந்திக்க பல நபர்கள் உருவாகுவாங்க. பல நபர்கள் நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய அமல்களை பார்த்து, நம்மளுடைய தோற்றங்களை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து நம்மளை அறியாமலே பல நபர்கள் மாற்றம் உண்டாகும். அதில் ஒரு பெரிய மாற்றம் தான் 1992 பாபர் மசூதி இடித்த பல்பீர் சிங் என்ற நபர் முகமது ஆமீராக மாறினார். பல நபர்கள் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாபர் மசூதி இடித்த நபர் யாருங்க? பல்பீர் சிங். அவர் அல்லாஹ் தஆலா எப்படி மாத்தினா 90 மஸ்ஜிதுகளுக்கு மேல கட்டினார். 90 மஸ்ஜிதுகளுக்கு மேல கட்டுறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தார். யாருக்கு தெரியும் எத்தனை இடத்துல நாளைக்கு போராட்டம் இருக்கு, எத்தனை இடத்துல இருக்குது. ஆனா அவர் அது கூட போகல. நான் இருக்கிற
பாவம் மீதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தாவாவின் பணியில் சேர்ந்தார். தாவா பணியில் சேர்ந்து பல இடங்களில் யூபி ஹரியானாப்பட்ட பல இடங்கள் மஸ்ஜித் இல்லாத கிராமங்களில் மஸ்ஜிதை கட்டி கொண்டிருக்கிறார். ஆந்திரால, தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல, சென்னை போல சுத்தி இருக்கிற பெரிய கிராமத்துல எங்க மதரசாவுக்கு வந்தார். உஸ்வத் பள்ளி ஓதிட்டு இருக்கும் போது அவங்க தாவாவுடைய டீம் வந்தார். அவர் வந்து பேசினார், அழுதுட்டே பேசினார். இந்த ஒவ்வொரு மஸ்ஜித் கட்டுவதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அந்த அந்த ஈமானை தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு மஸ்ஜிதை கட்டும்போது நான் தான் கட்டுகிறேன்னு தெரியாது, நான் தான் இந்த இடத்துக்கு உதவி செய்வேன்னு தெரியாது, அல்லாஹ் கட்ட வைத்திருக்கிறான். அல்லாஹ் யாரை எப்படி மாத்துவான்னு தெரியாது. மிகப்பெரிய ஒரு படிப்பினை அது, கண்ணுக்கு எதிரான ஒரு படிப்பினை. நம்ம குர்ஆன்ல சம்பவங்கள் பார்க்கிறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் பார்க்கிறோம், பல சம்பவம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சம்பவத்துக்கு இது அறிவாளிகளுக்கு படிப்பினை தரும், அறிவாளிகளுக்கு படிப்பினை தரும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதே போல நம்ம கண்ணுக்கு எதிராக பாபர் மசூதி இடித்த ஒரு நபர் பல்பேசி நபர் முகமது ஆமீராக மாறிய சம்பவமும், அவர் பல மஸ்ஜித் கட்டி கொடுத்திருக்கிறார் என்ற சம்பவம் நம்மளுக்கு மிகப்பெரிய படிப்பினை. அவருடைய அந்த தோற்றமும் இந்த தோற்றமும் நீங்க பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. அல்லாஹ் இப்படி நான் பார்த்தா அல்லாஹ்க்கு நம்ம தேவையில்லைங்க, நமக்கு தான் அல்லாஹ் தேவை. இதை உணர்த்துறான். அல்லாஹ்க்கு நம்ம தேவையில்லை, நமக்கு அல்லாஹ் தேவை. அல்லாஹ் யாரை கொண்டு வேணா அந்த தீனை வளர்த்து கொண்டுவான். அது கடையம் தானே. பல நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், பல கூட்டம் இஸ்லாத்துக்கு வெளியே போகிறது. இது நம்ம படிப்பு என்ன? நான் இஸ்லாத்தை விளங்கணும், நான் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு நான் காரணமாகணும், குர்ஆனுடைய வளர்ச்சிக்கு நான் காரணமாகணும், இந்த தீனோட இஸ்லாம் வளர்ச்சிக்கு நான் காரணமாகணும். அபூபக்கர் என்ன சொன்னாங்க? ஐயக்கு சுதீன் அலஹை, நான் உயிரோடு இருக்கும்போது தீன குறைவு ஏற்படுகிறதா? அபூபக்கர் ஈமான் எப்படி இருந்தது? ஐயக்கு சுதீனும் அலஹை, நான் உயிரோடு இருக்கும்போது தீன் குறைவு ஏற்படுகிறதா, குறை ஏற்படுவதா? இப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினர்களே, அபூபக்கர் அந்த முஹல்லால அந்த மதீனால எங்க நோயாளி யாராவது சந்திச்சுவாங்க, எங்க நோயாளி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உமர்ல போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அபூபக்கர் போய் நின்றுவாங்க. எப்படி தெரியும்னு தெரியாது. ஒரு மூதாட்டி உதவி செய்யறதுக்கு போவாங்க உமர்லனும், அங்க பார்த்தா அபூபக்கர் முன்னாடி மூதாட்டி உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய உத்வேகம், அவங்களுடைய அந்த தீனுக்கு மேல மிகப்பெரிய அந்த பற்று பிரியம், இதைத்தான் இந்த நம்மளிடமும் எதிர்பார்க்கிறது. இந்த மஸ்ஜிதில் வர 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 தொழுகைக்கு நம்ம வர தயவு செஞ்சு குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள். ஜமாஅத் உக்ரா அடுத்த மாசம் ரஜப் ஷாபான் ஒன்னும் குறைஞ்சு 2-3 மாசம் தான் கரெக்டா இருக்குது. ரமலான் குர்ஆனை சரியான முறையில் தஜ்வீது முறையில் ரமலானுக்கு முன்னாடி நன்றாக கற்றுக்கொண்டு ரமலான் மாசம் அதிகமாக குர்ஆன் ஓத முயற்சி செய்யுங்க. ரமலான் மாசம் மட்டும்தான் குர்ஆன் ஓதும் என்று எந்த ஒரு மசாயில் சத்தியம் கிடையாது. ரமலான் மாசத்துல குர்ஆன் இறங்குன மாசத்துல குர்ஆன் ஓதுறா அதுக்காக தான் நினைவூட்டப்படுகிறது. இந்த ரமலான் மாசத்துல தயவு செய்து எனக்கு உச்சரிப்பு சரியா வரலையா, இமாம் அன்னைக்கு எந்த முஹல்லால எங்க வந்திருக்கீங்களோ அங்க அன்னைக்கு தயவு செஞ்சு குர்ஆனை கற்றுக் கொடுங்க. சாதாரணமா ஓதுறது குர்ஆன் கிடையாது. குர்ஆன் பல இடத்துல ஓதுறாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, பல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குர்ஆன் ஹதீஸ் டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிருக்காங்க. அங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா குர்ஆனை ஆய்வு செய்து அவங்க டிக்ஷனரி உண்டாக்குறாங்க, பல விஷயம் செய்யறாங்க. எதுக்காக சொல்றேன்னா பல இடத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்னத்துல குர்ஆனை சரியான உச்சரிப்போட ஓதுறேனா, அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை அல்ஹம்து ஓதிட்ட அர்த்தம் மாறிடுமே, ரப்பில் ஆலமீன் ஆலமீன் ஓதிட்ட அர்த்தம் மாறிடுமே. இந்த விஷயத்துல விளங்கி நம்ம குர்ஆன் ஓதுறோமா, அதெல்லாம் யோசிச்சு நம்ம குர்ஆனை சரியான முறையில தஜ்வீதுடைய சட்டங்களை விளங்கி குர்ஆனை ஓதுறது முயற்சி செய்யணும். இதே நம்ம 5 நேர தொழுகையை சரியான முறையில் இமாம் பார்த்து முயற்சி செய்யணும். ஏன் அப்படின்னு சொன்னா மஸ்ஜித் தான் நம்மளுடைய மிகப்பெரிய கோட்டை. ஷைத்தானை விட்டு தப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டை இதுதான். யார் பள்ளிவாசல நம்ம இது பண்ணலையோ வையாக்கும் அஷ்வாப, நீங்கள் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையார்கள், உங்களை பல பிரிவினர்களாக நான் பிரித்து விடுவேன். நபி அவங்க ஹதீஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, வையாக்கும் அஷ்வாப, யார் மஸ்ஜிதை விட்டு தொலை தூரமாக கண்டு காணாம இருக்கீங்களோ, மஸ்ஜிதோட பிரிவு உள்ளத்துல வராம இருக்கீங்களோ, நான் எங்க வேணாலும் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் செய்யறேன் பள்ளிவாசல் சிந்தனை இல்லாம இருக்கீங்களோ அவங்க கவனித்துக் கொள்ளுங்கள். வஹியாக்கும் ஷஆப, உங்களை பல பிரிவினாக பிரித்து விடுவேன். வ அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள்.
நீங்கள் பள்ளிவாசலுடைய ஜமாத்துடைய இணைந்திருங்கள், பள்ளிவாசலுடைய அந்த அமல்களுடைய இணைந்திருங்கள். வல் ஆமத்த வல் மஸ்ஜித, மஸ்ஜிதுடைய இணைந்திருங்கள். அப்பதான் ஷைத்தானுடைய சூழ்நிலை விட்டு பாதுகாத்து பல பிரிவுகளாக இருக்கிறனா முழுமையாக ஒற்றுமை கூட்டமாக ஒற்றுமையாக ஆக்குவோம். அது எதுக்கு ஒற்றுமையாகும்? மஸ்ஜிது தான் ஒற்றுமையாகும், பள்ளிவாசல் தான் ஒற்றுமையாகும். பள்ளிவாசலுடைய சிந்தனை அதோடைய மாஹூல் அதோட விஷயமே தனி. இப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு குர்ஆனுடைய தேட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். மஸ்ஜித் யார் பிரியப்படுறாங்க? அல்லாஹ் அவங்களை பிரியப்படுறான். அப்ப நம்ம அந்த ஹதீஸை கேட்டுட்டோம், அதை அமல் செய்யறதுக்கு நம்ம முன் வரணும். நம்மளுடைய குறைகளை நம்ம பார்க்கணும், மற்றவங்க குறையை நம்ம பார்க்க கூடாது. இந்த தன்மைகள் தான் நம்மளை நம்மளை வளர்ச்சி செய்யும், இஸ்லாத்தை வளர்ச்சி செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளே அழிச்சுக்கிறது தான் நம்மள இஸ்லாத்தை வீழ்ச்சியது காரணம் நம்முடைய அமல்கள் தான். எப்பொழுது அதை விளங்குவோமோ தானாக எல்லாமே சரியாயிடும். எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, உலகத்துல எப்படிப்பட்ட பிரச்சனையும் மஸ்ஜிதுக்கு நாம் ஒன்று சேர்வதை கொண்டு நம்மளுடைய அமல்களை சரி செய்து கொண்டு சரியாக்க முடியும். இந்த எண்ணம் நம்மளுடைய ஒவ்வொரு முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர வேண்டும். மஸ்ஜிதை நாம் தொழுகையை கொண்டு ஒவ்வொரு நேரங்களையும் சரியாக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ஒவ்வொரு அமல்களின் மூலமாக நான் வளர்ச்சி அடைவது கொண்டு இஸ்லாமும் வளர்ச்சி அடைகின்ற எண்ணம் சரியாக ஆக வேண்டும். இது நீ இஸ்திகாமா தான் செஞ்சு பாருங்க, தானா நம்ம மட்டும் வளர மாட்டோம், இந்தியாவோட இஸ்லாம் வளரும், உலகத்தை இஸ்லாம் வளரும். இதுதான் தீன், இஸ்லாம் இதான் சொல்லுது. நபி அவங்க இதுதான் செஞ்சாங்க, வேற எதுவுமே செய்யல. உமர் ரலியல்லாஹு மூணுல ஒரு பங்கு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க அந்த வரலாறு வரசெல்லாம் எடுத்துக்கிட்டால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் என்னோட நாட்டை எடுத்துங்க என்னோட நாட்டை எடுத்து ஒவ்வொரு மன்னரும் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு ஈஸியா அவங்க செஞ்சதுன்னா ஒரு நாட்டை கைப்பிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல் நிறுவாங்க, அங்க ஒரு மஸ்ஜித் நிறுவாங்க, அங்க ஒரு இமாம நிறுவாங்க, இமாம போய் நியமனம் செஞ்சு அவங்க குர்ஆன் சொல்லக்கூடிய நபரை போடுவாங்க. இதை மாரி அவங்களுக்கு தர்த்தீப் செய்ய 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 அவங்களுக்கு பல நாடுகள் ஆட்சி செய்து பெருசா தெரியல. ஒரு காலகட்டத்துல அண்ணா அல்லாஹ்க்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னு உள்ளத்தை அச்சம் வந்து பாட்டிட்டாங்க. இருந்தாலும் பல நாடுகளிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொண்டிருந்தாங்க நபர்கள் வந்து கொண்டிருந்தாங்க. என்னோட நாட்டை நீ ஆட்சி செய்யுங்க. இது எப்படி வந்தது? இந்த குர்ஆனை கொண்டுதான், இந்த மஸ்ஜிதுடைய அமல்களை கொண்டுதான், தானா இல்ல. இப்ப கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உள்ளத்துல ஒவ்வொருடைய உள்ளத்துல ஓடக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம சரியா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அரபியில உள்ளத்துக்கு அரபியில கல்புன்னு அர்த்தம். கல்பு அப்படின்னாலே மாறிக்கொண்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த மாறிக்கொண்டிருக்கிற உள்ளத்தை அதிகமாக நான் எதுக்கு பிரிய வைக்கணும்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்க்கு பிரிய வைக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் மேல பிரிய வைக்கணும். பிள்ளைங்க பர்சனலாக நம்ம கேட்டகரி இஸ்லாத்தை கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம உள்ளத்துல பிரிய வைக்க வியாபாரம் இது எல்லாமே நானே என்னுடைய இஸ்லாத்தை வளர்ச்சி செய்யறதுக்காக தீனை சொல்லியிருக்காங்க. அத்தாம்மா எல்லாரையும் பார்த்துக்கணும், அப்ப ஹலாலான முறையில வியாபாரம் செய்யறேன், இதுக்காக இது தேவை, இது நோக்கம், அல்லாஹ் ரசூலை சந்தோஷப்படுறது நோக்கம், இதுதான் தேவை. இப்படி நம்ம கேட்டகரிய உள்ளத்துல பிரிச்சு நம்மளுடைய வியாபாரத்தை நம்மளுடைய தேவைகளை எல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக நோக்கத்தை தேவைகளை கொண்டு நிறைவேற்றுவான். நோக்கத்தை தேவைகளோடு நிறைவேற்ற முடியும். ஹலாலான சிந்தனைகளை ஹலாலான முறையில குடும்பத்துல எல்லாமே நிறைவேறும். அந்த விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸ்லயும் சரி, நபி அவங்களை அல்லாஹ் தஆலா தூதராக கொண்டு வந்து எல்லாமே முன்மாதிரியா சரி, ஒவ்வொரு நபரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஒவ்வொரு நபரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்தை மட்டும் தான் தேட வேண்டும். அதற்குண்டான அமல்கள் தான் இந்த மஸ்ஜிதுகளை சரியாக்குவது, ஜமாத்துகளை சேர்ந்து இருக்கிறது, எல்லா விஷயங்களும் இருக்காங்க. அதனால குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முன்மாதிரியாக எடுத்து, ஹதீஸில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் முன்மாதிரியாக எடுத்து நம்ம வாழ்க்கையில முன்மாதிரியான சமுதாயமா அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்மளுடைய அமல்களை மஸ்ஜிதுகளை கொண்டு அல்லாஹ் தஆலா உயர்த்துவதற்கு இப்ப செய்வானாக. 5 நேர தொழுகையில் இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடிய பாக்கியம் தந்து அருள் புரிவானாக. குர்ஆனை எந்த பிழை இல்லாமல் சரியான முறையில் ஓதக்கூடிய கிருபை செய்வானாக. அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதை முழுமையாக அமல் செய்து மஸ்ஜிதுகளை முழுமையாக 24 பள்ளிகளாக அனைத்து பள்ளிகளையும் ஆக்க அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாக்ஷ தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மதுரையில
தாமும்